சரி, அந்த கூட்டம் நான் சொன்னேன் பாருங்க, அறிவாலயத்தில் ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டம் ஏன் வந்துச்சு? வாட்சி சார், வாட்சி கூட்டத்துக்கு வந்தா வாட்சி ஃப்ரீயா? என்னையா இது? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. 200 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க, சரி 200 ரூபாய்க்கு பிறகு ஒரு சேரை தூக்கிட்டு போயிடலான்னு சொன்னீங்க, அதுவும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்தவங்களுக்குலாம் வாட்ச் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா சும்மா விடுவாங்களா மக்கள்? எல்லாரும் வந்துட்டாங்களே. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. இவங்க எல்லாம் யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா. கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. படுபாவிகளா, கொஞ்ச நேரத்துல டீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமா ஆக்கிட்டாங்களே. வந்துட்டு அந்த வாட்ச் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் குடிச்சு பாருங்க, அவங்கெல்லாம் அட்டைப்பட்டிலாம் தூக்கி போடுறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டேன், எனக்கு வாட்ச் தந்துதான் ஆகணும். என் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம். திரும்பியும் சொல்றோம், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது. என்னப்பா சகல விளாடுறியா? இவங்க யார் தெரியுமில்ல? மோசமானவங்க. இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தா சீரழிஞ்சு சின்னாபனமாயிருவான் தெரியுமா உனக்கு? ஒரு வாட்ச் கூட வாங்க முடியாத நிலைமைக்கு மக்களை மாற்றி வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்லை இந்த வாட்சில் அப்படி ஏதாவது விசித்திரமாக ஏதாவது இருக்கா? மாப்பிள்ள சார் ஏதாவது வெளிநாடுகள்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வாட்ச்னு சொன்னாலே நமக்கு மாப்பிள்ள சாரும் பிடிஆர் அவர்களும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ரெண்டு சைடு ரெண்டு வாட்ச் கட்டி, ஒன்னு இந்தியா வாட்ச், ஒன்னு துபாய் வாட்ச். அதெல்லாம் மூக்குல ஏதோ கயிறு கட்டி. அட செயின், தங்க செயின் என்ன அப்படி இருக்கு? செயினியா? என்ன பாரியா? 300 பருத்திகள் வில்லை மாதிரி இருக்கியா? அதெல்லாம் அவுத்து உள்ள வையா. மாப்பிள்ள சார் கையில் 2 கோடி 3 கோடிக்கு வாட்ச் இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வாட்ச் அரசியல், வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. பார்த்துக்கோங்க, பிக் பாஸ் சீசன் 10 வந்தாலுமே நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். பொலிட்டிக்ஸ் தான் எங்களுக்கு முழு நேர வேலையாகவே மாற்றிக்கிட்டோம். ஐபிஎல்லையும் பார்க்கறதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். எங்கள் பார்வையிலிருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஆர்வம் தூண்டுது. இப்போதான் ஏன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து சும்மா போர் அடிச்சா கிரிக்கெட் பார்க்க தோணும், நீ இது காமெடி பார்க்க தோணும், நியூஸ் பார்க்க தோணும். அரசியல் கலை சூடா இருக்குல்ல. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குடா. இப்படி எல்லாரும் அரசியல் பேசும்போது, அரசியல் பார்க்கும்போது நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய, அம்பேத்கரிஸ்ட் சொல்லக்கூடிய கொள்கைவாதிகள், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 8 தலித் அமைச்சர்களை எங்களோட தலைவர் உருவாக்கி இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா வரலாற்றில்? அப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான். இன்னும் போகல நீ. ஏய், அந்த சின்ன பையலை விட்டு அடிச்சு அனுப்ப சொல்றாங்க. சின்ன சுள்ளாயில கூப்பிடு, அடிச்சு அனுப்பு. சொல்லுங்க, வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? 50 வருஷம் ஆட்சி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் நடத்தினாரு. தலித் சகோதரிக்கு ஒரு விஷயம் நல்லது பண்ணிப்பாரா? நீங்க சொல்லுங்க. ஏன் மக்களுக்கு அங்க வேங்க வயல்ல பீத்தனியை குடிப்பாங்க, அதை தட்டி கேட்டா அவனே குற்றவாளின்ப. அப்ப நாங்க அமைதியா இருப்போமா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. டான்ஸ் ஆடுறாங்களே இவங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இல்ல கோபால், இல்லை. இது எதற்காக என்றால் கேவலம் எல்லாம் ஒரு வாட்சுக்காக. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஸ்டாலின் காலத்துல கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணும்னாக்கா கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து ஆள் சேர்த்தாங்க. இப்போ உதயநிதி காலத்துல 200 ஓவாவை தாண்டி கொடுக்க முடியாது அப்படின்றதால வாட்சை கொடுத்து ஆளை சேர்க்கிறாங்க. அப்ப கூட உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் கூடாதுலடா. கூட்டத்துக்கு ஆள் தானா வருதா? ஓட்டு காசு கொடுக்காம ஒத்த ஓட்டு வாங்க முடியுமா? உங்க வீட்லயே பல பேர் போட மாட்டாங்க. எதுக்கு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? உண்மை
உண்மையிலேயே அந்த நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அண்ணா அறிவாலயத்தில் அப்படியே கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. அப்பவே நமக்கு சந்தேகம் வந்துச்சு, திமுகவுக்கு எப்படா இவ்வளவு ஒரு கூட்டம் வந்துச்சு? ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. டேய், எங்க மாமன் கூப்பிட்டா எங்க அத்தையே போவாது, அப்புறம் எப்பறம் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் போறாளுங்க? உங்க மாமா தோட்டத்துல பால் வருதா? இன்னது மாமன் தோட்டத்துல பால் வருதா? రాజేంద్ర బాబు నాయుడు వాచ్ వ్యాపారి తొందరగా రండి. எது அஞ்சருக்குள்ள வண்டியா? இன்ன அதே பாக்குறேன். காசு கொடுத்தாங்களா இல்லையா, என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது காசு கொடுக்கல, ஒரு படி மேலே போய் வாட்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சு. அப்போ அதை பார்த்த உடனே காரி பூ அப்படின்னு துப்பனம் போல தோணுச்சு. ஒரு கூட்டத்தை ஆர்கானிக்கா கிரியேட் பண்ண முடியல. இதுல இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, நாங்க ஏன் தோத்தோம், நான் ஏன் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. டேய், உங்களுக்கு ஒரு கூட்டமே வரமாட்டேங்குதுடா உங்களுக்கு, அப்புறம் எப்படா நீங்க ஜெயிக்க முடியும்? மக்கள் உங்களை விரும்பி யாருமே வரலையடா, அப்புறம் எப்படா உங்களுக்குன்னு மக்கள் விரும்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படியே முன்னாடி வந்து ஆளுங்க ஏத்திட்டு இருக்க. நானாடா ஏத்துனே, அவங்க என்னைய தள்ளிவிட்டு பூரா பேர் ஏறி உட்கார்ந்திருக்காங்கடா. உங்க மூஞ்சிய பார்த்தாவே பஸ்ல ஏறவண்ட பூரா நகரட்ட புடிஞ்சு போற மாதிரியா இருக்கு. எவன்டா ஏறிவான்? இந்த திமுக காரன் இன்னும் திருந்தல மாமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. அதாவது நான் தான் வைக்கிறது ஒப்பாரி தான் அப்படின்றத ஒரு கொத்தடிமை அவனே ஒத்துக்கிட்டு இருக்கானே. நீ கோட்டு போட்டது பிரச்சனை இல்லை, உனக்கு ஓட்டு போட்டதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரிதான். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னு ஒரு தொலைச்ச பொருளை தேடி ஒருத்தனை பார்த்துருக்கிறீங்க. ஆனால் நம்ம ஏன் தோத்தோம், ஏன் மக்கள் நமக்கு ஓட்டு போடாமல் போனாங்க அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு தற்குறிகளாகிறாங்க திமுக காரங்க. சோசியல் மீடியா, சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஒரு காலிச்சார் இல்லாத அளவுக்கு அவ்வளவு கூட்டம் நிரம்பி வழியுது. என்னடா இது, திமுகவுக்கு இவ்வளவு கூட்டமா, எங்கேயோ இடிக்குது அப்படின்னு நமக்கு அங்கேயே ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சுக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா? சோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். கூட்டத்துக்கு வர பெண்களுக்கு வாட்ச் தரேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்களாங்க. திமுக மகளிரணி கூட்டம் முடிந்ததும் வாட்ச் கொடுக்கிறார்கள் என்ற தகவல் பரவியவுடன் முண்டியடித்துக் கொண்டு சென்ற பெண்கள். இதுல செம்ம ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா, துண்டு எடுத்து ஆடினா அவங்களுக்கு வேற கலர் வாட்ச். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஃபோர்ஸ் ஆடினாக்கா அதுக்கு வேற கலர் வாட்ச். ஸ்டாலின் தோத்ததுக்கு ஒப்பாரி வச்சிங்க அப்படின்னாக்கா 2 வாட்ச். ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் டேய் ஜம்ப், ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.